என்ன பயந்துட்டியா? உங்கள என்ன பண்றீங்க? என்ன நீங்க இப்படி பண்றீங்க? சரியா இருக்கா? சரியா இருக்கு. என்னங்க இதெல்லாம்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா எப்படி? திருடிட்டு வந்தா பின்ன என்ன? இந்து முத பிசினஸ்ல கிடைச்ச லாபத்துல உனக்கு ஆசாசியா நகை வாங்கிட்டு வந்தா? இல்லங்க, இதெல்லாம் பார்த்தா ஒரு 80,000க்கு மேல இருக்குமா? உங்க பிசினஸ்ல இவ்ளோ லாபம் வருமா? எனக்கு இருக்க திறமைக்கு நேர்மைக்கும் நீ வேணா பாரு, இதை விட அதிகமா லாபம் சம்பாதிச்சு காட்டுறேன். வெரி குட், குட் செலக்ஷன். சரிங்க, கிளம்பலாமா? இந்து, கோவிலுக்கு கண்டிப்பா போய் ஆகணுமா? என்ன திடீர்னு? கோயிலுக்கு போகணுமா? ஏய், செஞ்ச தப்ப ஒத்துக்க மாட்டியா? ஐயா, நான் எந்த தப்பு செய்யலையா. எந்த கடையிலடா அந்த செயினை வித்த? இல்லங்க ஐயா. ஏய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எந்த கடையில அந்த செயினை வித்த? ஐயா, நான் எடுக்கவே இல்லையா. எந்த கடையில வித்தனி எடுத்ததனே சொல்லுவேன். எடுக்கலங்க ஐயா. அப்ப நீ எடுக்கல? இல்லங்க ஐயா. இப்படிலாம் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்ட. ஐயா வேண்டாயா. ஐயா அடிங்க. ஐயா வேண்டாயா. மரியாதை சொல்லு. சொல்றா. சொல்றது கேளுங்க ஐயா. எந்த கடையில அந்த செயினை வித்த? சொல்றா. ஐயா ஐயா. எடுக்காத செயினை எடுத்து இரு, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். இருந்தியா கொண்டு வந்து கொடுப்பேன். சார், சுதாகர், என்ன சத்தம் உள்ள? ஒரு செயின் மேட்டர் சார். ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் மாட்டினா. ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறான் சார். சுதாகர், சொல்லுங்க சார். இந்த ஒயின் ஷாப்ல கேஷ் திருடினவனை பிடிச்சாகணும்யா. ஓகே சார். மேல் இடத்துல இருந்து நிறைய ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கு. சரி சார். நேத்து டோட்டலா 3 கம்ப்ளைண்டா? ஆமா சார். ஐயா ஒரு நிமிஷம். என்னன்னு சொல்லு. ஐயா சொல்லுயா. நீங்க அடிச்ச இடத்துல பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான் ஐயா. என்ன சொல்ற? செத்துட்டான்னு நினைக்கிறேன் ஐயா. என்னையா சொல்ற? மூச்சு பேச்சு இல்லாம ஐயா. சுதாகர் சார், என்னாச்சு? இதோ வந்துட்டேன் சார். சீக்கிரம் வாங்க. என்னாச்சு அவனுக்கு? சார், அவன் இறந்துட்டான் சார். என்ன சார் பண்றது? பக்கத்து குப்பம் தான். விஷயம் வெளியே தெரிஞ்சா ரொம்ப ரப்சர் பண்ணிடுவாங்க சார். தேவையில்லாத பிரச்சனை சார். எனக்கு இருந்த டென்ஷன்ல போய். எப்போ பிடிச்சிங்க சார்? நேத்து சாயந்தரம் சார். எங்க? போரூர் கிட்ட சார். போரூர் மார்க்கெட் கிட்டயா? ஆமா. எஃப்ஐஆர் போட்டாச்சா? இல்ல சார், இன்னும் போடல சார். நீங்க அவனை பிடிச்சதுக்கு எந்த சாட்சிகளும் இல்லைல்ல? இல்ல சார், ஒன்றும் இல்லை சார். சுதாகர், ஒன்று சொல்லுங்க சார். போரூர் ரெட்டேரி கிட்ட பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. சரி சார். மற்றது நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். சார், என்னங்க? ஐயோ, பாவிகளா, நீங்க நல்லா இருப்பீங்க. என்னடா பாவம் பண்ணாரு எங்க அப்பா? எதுக்குடா எங்க அப்பாவை கொன்னீங்க? சொல்லுங்கடா. ஏய்,
யாரப்பாவை கொண்டது? எங்கேயோ உழுந்து செத்தவன ஸ்டேஷன் வாசல்ல தூக்கிட்டு வந்து போட்டு கலாட்டா பண்றியா? ஏய், தூக்கிட்டு போடா. மிரட்டினா பயந்துருவோமா? எங்க அப்பா எங்கேயும் விழுந்து சாகலடா. நீங்க தானே ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொன்னீங்க. கூப்பிடு அந்த டிசிய. அவன் தான் அடிச்சு கொண்டு இருக்கான். அவன் ஸ்டேஷனுக்கு வந்துருந்தப்பதான் இது நடந்திருக்கு. ஏய், அவரெல்லாம் வரமாட்டார். போடா, வேலையை பார்த்துட்டு போடா. ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மிரட்டுறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடுறா என்ன நடக்குதுன்னு. அவன் என்னடா பேச்சு? ஸ்டேஷன் அடிச்சு நொறுக்கி தூக்குங்கடா. ஏய், வாடா, அடிச்சு நொறுக்குவோம். ஆளாளு குரல் கொடுக்குறீங்க. என் புருஷன் சாவுக்கு நியாயம் கிடைக்கலனா இந்த ஸ்டேஷன் வாசல்லையே மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்திட்டு செத்து போயிடுவேன். நீங்க நாசமா போயிடுவீங்க. அட பாவிங்களா, என் புருஷன் அநியாயமா கொன்னுட்டீங்களே. டேய் பசங்களா விடாதீங்கடா, இவனுங்களை விடாதீங்கடா. டேய் ரவி, உங்க அம்மா தாலி அறுத்தவனுங்களே வெட்டி போடுறா, சும்மா விடக்கூடாது. அந்த ஆள் இன்னும் 1/2 மணி நேரத்துல வரல, மொத்த குப்பத்தையும் கூட்டு வந்து ஸ்டேஷனை உண்டல் பண்ணிடுவோம். சுதாகர் சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல? எங்க சார் முடிஞ்சது? ஒரு பெரிய பிரச்சனையே உருவாயிருக்கு சார். என்ன? குப்பத்து ஜனங்க பணத்தை தூக்கி வந்து ஸ்டேஷன் மேல போட்டு ஒரே ரகலை பண்றாங்க சார். பேசி பாருங்க சுதாகர். பேசி பார்த்தேன் சார், ஒன்றும் சரி வரல சார். நான் அரெஸ்ட் பண்ணும்போது எவனும் பார்க்கலன்னு நினைச்சேன், ஆனா எவனோ பார்த்துருக்கான் சார். நீங்க ஸ்டேஷனுக்கு வந்தப்பதான் இது நடந்ததுன்னு சொல்லி உங்க பேரையும் என் பேரையும் சொல்லி ரகலை பண்றாங்க சார். அவன் ஒய்ஃப் மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கு வேற மிரட்டா சார். என்ன சார் பண்றது? அப்படியா? ஒன்று பண்ணுங்க, இன்னொரு முறை பேசி பாருங்க. இல்ல சார், நான் எவ்வளவு பேசுறேன் சார், அது சரி வரல சார். ஒத்து வந்தா சரி, இல்லைனா அடிச்சு வரட்டுங்க. எஸ் சார். யோ கான்ஸ்டபிள் சார், அவங்களை அடிச்சு வரட்டியா? தெரியுமே. ஆமா, அப்பா சொன்னாரு. சரி, ஓகே, நான் அப்புறமா கால் பண்றேன். பாய். ஏய் திவ்யா. என்னம்மா? என்ன நீ சீக்கிரம் வந்துட்ட? ஐயோ அம்மா, எனக்கு ஹாஃப் டே தானம்மா. ஓஹோ, தீபக் எங்க? அவனுக்கு டியூஷன் இருக்கு, அவன் போறா. எனக்கு டியூஷன் இல்லை, நான் போல. சரி, நீ முதல்ல கீழே வா. சரி, வரேன். ஹலோ மேடம், வந்ததும் அப்படியே டிவி முன்னாடி உட்கார்ந்தாச்சா? இந்தா இது குடி. குடிச்சிட்டு ஹோம்ஒர்க் பண்ணும், சரியா? ஹலோ. ஹலோ. ஹலோ, டிசி வீடா? ஆமா. ஆமா, உன் பையன் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டானா? நீங்க யார் பேசுறீங்க? கேக்குறேன்ல, வந்துட்டானா இல்லையா? இன்னும் வரல. இனிமேலும் வரமாட்டான். என்ன பேச்ச காணோம்? நீங்க யார் பேசுறீங்க? எல்லாம் வேண்டப்பட்டவன் தான். ஏய், யார் நீ? நான் யாருங்கிறது இருக்கட்டும், உன் புள்ள தீபக் வீட்டுக்கு வரமாட்டான். அதை சொல்றதுக்கு தான் நான் போன் பண்ணேன். ஏய், அவன் அப்பா யாருன்னு தெரியும்ல? தெரியும், தெரிஞ்சதுனால தான் கடத்தினேன். ஏய், உனக்கு என்ன வேணும்? அது அப்புறம் சொல்றேன். இது பாரு, மரியாதை என் குழந்தைய திருப்பி அனுப்பிச்சுடு, இல்ல நடக்கிறதே வேற. அனுப்புறேன், ஆனா உயிரோடவா பணமாக வாங்குறத இன்னும் முடிவு பண்ணல. ஹலோ, ஹலோ. ஹலோ, இது என்ன நம்பர்? இந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இப்போ யார் பேசுனாங்க? அம்மா, எவ்வளவு பேர் வந்து பேசிட்டு போறாங்க, யாரும் சொல்ல முடியும். இப்பதான் போன் வைங்கம்மா. ஹலோ. ஹலோ, நான் பிரியா பேசுறேங்க. பிரியா, என்னாச்சு? எனக்கு தீபக். யார் ஃபோன் பண்ணது? அதெல்லாம் எதுவும் சொல்லல.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் வந்தது. என்ன சொன்னான்னு சொல்லு. அவன் தீபக்க கடத்திட்டு போயிட்டு தான் சொன்னான். என்னங்க இது? யார் பண்ணிருப்பாங்க? எங்க இருந்து ஃபோன் பண்ணா? ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தானா? இல்ல, அந்த நம்பருக்கு நான் திரும்பி ட்ரை பண்ணி பார்த்தேன். அது பப்ளிக் பூத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்களா? அதுக்கப்புறம் இல்ல, யாரும் பண்ணல. நான் உங்களுக்கும் அப்பாவுக்கும். ஹலோ ஹலோ சார், இது எந்த நம்பர் சார்? சார், இது பிசிஓ பூத் சார். அப்படிங்களா? எந்த ஏரியா? ஆழ்வார்பேட்டை சார். ஆழ்வார்பேட்டில் எங்க? சிபி ராமசாமி ரோடு சார். ஓகே. உன் பேரு? எதுக்கு சார்? நான் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் கௌஷிக் பேசுறேன். உன் பேரு? சார் சார் என் பேர் ராஜா சார். ராஜா. ஓகே. ஏதாவது தெரிஞ்சுதா? கண்ட்ரோல் ரூம், நான் டிசி கௌஷிக் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கங்க. ஓகே சார். 24356898. இந்த நம்பர்ல இருந்து எனக்கு யாரோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஃபோன் பூத் சிபி ராமசாமி ரோட்ல இருக்கு. அந்த பூத் ஓனர் பேரு ராஜா. சரி சார். நீங்க உடனே நம்ம ஸ்குவாட் அனுப்பிச்சு அந்த ஆளை விசாரிங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பூத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்க, ஃபோன் பண்ணாங்கன்னு ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே? எஸ் சார். ஓகே. ஓகே. ரைட். என்னங்க இது? எதுக்காக இரு கடத்திருப்பான்? இரு இரு. என்ன பாவம் பண்ணா? ஏன் இந்த வேற மாதிரி? ஏதாவது சொன்னானா? மறுபடியும் எப்போ ஃபோன் பண்றேன்னு ஏதாவது சொன்னானா? அந்த மாதிரி எதுவும் சொல்லல. எனக்கு பயமா இருக்குங்க. அவன் உயிருக்கு ஏதாவது. இருமா, கொஞ்சம் யோசிக்க விடு. டியூஷன் போன இடத்துல இருந்து தானே கடத்திருக்காங்க? ஆமா. ஆழ்வார்பேட். அப்பா, என்னாச்சு தீபக்? என்னாச்சு? இருமா, அழாம சொல்லு. யாரோ ஃபோன் பண்ணி அவனை கடத்திட்டதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்ல. இரு மாப்ள, நீங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா? அவரு ஃபோன் பண்ணி பார்த்துட்டாரு, எதுவும் தெரியல. சரி சரி, அழாதம்மா. அழுதா என்ன? வெயிட். ஹலோ, யார் பேசுறது? நீ யாரு? ஓ, டிசிபியா? நான் தான். இந்த பாரு, போலீஸ்காரங்கிட்ட விளையாடாத. என்னை பத்தி உனக்கு தெரியாது. யோ, தெரிஞ்சுதாயா கடத்திருக்கேன். அப்ப செத்த சோகம் என்னங்கறத புள்ள நான் தெரிஞ்சுக்கிட்டேன். புள்ள செத்த சோகம் என்னங்கறத நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். அதுக்கு தான் கடத்திருக்கேன். யாரா நீ? லாக்அப்ல ஒருத்தர் அடிச்சு கொன்னுட்டு ரெட்டேரி பாலத்துல தூக்கி போட்டீங்களே, அவரோட புள்ளதானா? உங்க அப்பா செத்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, சரியா? மரியாதையா குழந்தைய கொடுத்துரு. உயிரோடவா பொணமாவா? டேய், சரி 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 சரி, உயிரோடவே கொடுத்துட்றேன். ஆனா ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவாகும். கொடுத்துட்டு கூட்டிட்டு போறியா? பணத்தை நீ எடுத்துட்டு வந்து போலீஸ் பூத்தியை காட்டிடாத. வேற யார்ட்டையாவது கொடுத்து அனுப்பு. ரெட்டை பாலத்துக்கிட்ட காத்துக்கிட்டு இருப்பேன். ஏதாவது கோல்மால் பண்ணணும்னு நினைச்ச பையனை கொன்னுடுவேன். மாப்ள, என்ன சொல்றான் அவன்? 5 லட்ச ரூபாய் கேட்கறான் மாமா. அவ்வளவுதானே? இப்பயே கொடுத்துறேன். வேணாம் மாமா. வேண்டாம்னா? அவன் பணம் கேட்கறான்றதுக்காக நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னங்க சொல்றீங்க நீங்க? பணம் கொடுக்கலனா அவன் உயிருக்கு ஏதாவது ஆயிட போகுது. பிரியா, இப்ப 5 லட்சம் கேட்கறவன் கொஞ்ச நேரம் கழிச்சு 10 லட்ச ரூபாய் கேட்பான். மாப்ள, அவன் 5 கேட்கட்டும், 10 கேட்கட்டும், 50 லட்சம் கேட்கட்டும். எனக்கு பையன் வேணும். என் பொண்ணு கண்கலம் கூடாது, அவ்வளவுதான். மாமா, இப்ப அவசரப்பட்டு பணத்தை கொடுத்து அவனை கூட்டிட்டு வர முடியும். ஆனா இதனால நாளைக்கு எனக்கு தான் அவமானம். டிசிபி வீட்லயே எப்படி நடந்திருக்குன்னா வெளியில எப்படி பேசுவாங்க? சபாஷ். யாரோ ஒரு அயோக்கியனுக்காக 75 லட்சம் ரூபாய் பேரம் பேசுனீங்களே, அப்ப தெரியலையா உங்களுக்கு ஏசிடிசி எல்லாம்?
மாமா அது ஒரு பச்சை குழந்தைய காப்பாத்துறதுக்காக பணம் கொடுத்தா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருமா? எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன். தேவையில்லாம பேசாதீங்க மாமா. நாளைக்கு பத்திரிகைக்காரங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்க இல்ல. நான் பேசுறேன். நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். அப்பா ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு உங்க சண்டை நிறுத்துங்க. இங்க பாருங்க, அவன் மேல இருக்க கோவத்துல அவன் உயிரோட விளையாடாதீங்க. பிரியா, பணம் கொடுக்காம கூட அவனை என்னால காப்பாத்த முடியும். வேண்டாம், அந்த ரிஸ்கே வேண்டாம். நான் ஒருத்தனை இழந்தது போதும். நான் தீபக்கை இழக்க தயாரா இல்ல. அவன் உயிருக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆச்சுன்னா நான் ஏதாவது பண்ணிப்பேன். பலம் உடைத்திடும் பகை வரை